குக் வித் கோமாளி பவித்ராக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோ வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரட் ஷோவாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே அந்த ஷோ பார்த்தா செம்ம வந்து ஜாலி ஆகிடுவோம் அப்படின்னுமே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து குக் வித் கோமாளியில் வந்து ரொம்பவே பிரபலமானவங்க தான் வந்து பவித்ரா லட்சுமி. ஏன்னா இவங்களோட புகழோட காம்போ பார்க்குறக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. ஏன்னா குக்காக வந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுமோ அந்த அளவுக்கு செம்மையாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து நாய் சேகரா இருக்கட்டும், அப்புறம் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் படங்கள்லையுமே வந்து பவித்ரா நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் வந்து இன்ஸ்டாலுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்படி அவங்க ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு போஸ்ட் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கே உள்ளாச்சு. ஏன்னா அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒல்லியாயிட்டு ஃபேஸ் எல்லாமே ரொம்பவே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து பவித்ராக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ரொம்பவே வீக் ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு கீழே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்கேன், மற்றபடி சீக்கிரமாக சரியாயிடுவேன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க எல்லாத்தோட கொஷினுக்குமே. அதுவே போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டீங்களா, எதனால உங்கள் ஃபேஸ் வந்து இப்படி மாறிடுச்சு, முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப கிரியேட் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு பவித்ரா வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சில பேத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனை ஒரு பெரிய சர்ச்சையாக மாதிரி நிறைய கமெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கனால பவித்ரா அதுக்கான ஒரு விளக்கம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட உடல் எடை குறைஞ்சதுக்கும் என்னோட தோற்றத்தை பற்றி நிறைய கமெண்ட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சில பேர் வந்து இன்னுமே ஆதாரமற்ற சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்குமே வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கும் சில எதிர்காலம்லாம் இருக்குது. ஆல்ரெடி அதெல்லாம் மோசமாக போயிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இன்னுமே வந்து அதை மோசமாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எனக்காக விசாரித்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. அது எல்லாமே இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இப்போ சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்மே வந்து எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கூடிய சீக்கிரமாகவே வந்து நான் சரியாகி வந்துடுவேன். ஆனால் சில பேர் வந்து மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வந்து வதந்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே என்னன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்ல. ஆனால் ரீசெண்டாக அவங்க ஷேர் பண்ணியிருந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சமந்தாக்குமே வந்து மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இப்போ தான் அவங்க கியூர் ஆயிருக்காங்க. இதுவுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அப்படின்னுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை பவித்ரா வந்து ஃபுல்லாகவே சரியாயிட்டு கியூர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.